இந்த காலை வேளையிலும் நான் பேச இருக்கிற ஒரு காரியம், உண்மையாய் நேசித்தால் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை உண்மையாய் நேசித்தால் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் நம்ம வந்திருக்கிற யாவருக்கும் ஆசீர்வாதம் என்கிற ஒரு காரியம் மிக அவசியமாக இருக்கிறது. அது யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வசதி உள்ளவர்களாக இருந்தாலும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? மிக முக்கியமானது. அது நம்ம யாராக இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னு நினைப்போம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, அதை எப்படி வேதத்தில் அநேகர் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நம்ம வேதத்தை திறந்து படிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி இந்த பிரசங்கத்தினால் இதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விதான். ஆனால் இதை நீங்கள் படித்து உணர்ந்திருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம்னா இருக்கும், நிச்சயமாய் மாறி இருக்கும். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனம். நல்லா கவனிங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக என்ன பண்ணிருக்கும்? ஸ்திரப்பட்டு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? தாவீதை நோக்கி என்ன பண்றாரு? கூறுறாரு. படிங்கம்மா. ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள்ல மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம் வேதத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு நபர்னா தாவீது. இதை படிக்கும் போது அநேக நேரம் இதை ஈஸியாக தாண்டிடுறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்றென்றைக்கும் உன்னுடைய ராஜ்யபாரம் என்ன பண்ணும்? நிலைநிறுத்தி இருக்கும். இன்னைக்கு ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையை விட, ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை விட, பைபிளில் த எக்ஸ்ட்ரீம் கிரேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பிளெஸ்ஸிங்ஸ் யார்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாருன்னா தாவீதுகிட்ட கொடுத்துட்டார். இதை சபை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அநேக நேரம் நம்ம ஆசீர்வாதங்களை ஏன் இழக்கிறோன்னா, நமக்கு போதிக்கிற காரியத்தை வைத்தே சில நன்மையான ஈவுகளை நம்ம செய்வதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சில நேரம் குறைவாய் நம்ம பெற்றுக்கொள்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆசீர்வாதத்தை தாவீது பெற்று கொண்டார் என்று நான் சொன்னா, தாவீதுக்கு முன்னாடி இருந்த எந்த பரிசுத்தவானும் அதை என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளலன் என்பதை மிக கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் பாஸ்டர்ன்ற அந்த கேள்விதான் நம்மளை அடுத்த தளத்திற்கு இல்லை அடுத்த ஸ்தானத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? கொண்டு போவோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீதோட வாழ்க்கை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, கொலைகாரன், விபச்சாரக்காரன். ஆனால் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இப்படி எந்த பாவமும் பண்ணாமல் முன்னாடி யோசுவான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்ன பண்ணல? கொடுக்கல. யோசுவாலாம் கட்ஸா சொல்ற, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே, இஸ்ரவேலே எதிர்த்து நிற்கும் போது யோசுவான்னு சொல்ற, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம்னாரு. கர்த்தர் யோசுவா முன்னாடி வந்து நின்று, ஓ வீடு என்றைக்கு என்ன பண்ணோம் சொல்லலை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரை எனக்கு தெரியும்னு சொல்கிற எல்லாருமே மிக கவனமாய் கவனிங்க. சபை ஒன்று புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பின் அளவுகோல் ஆண்டவர் பார்க்குற விதங்கள் வேறு. இன்றைக்கி நான் ஒரு பாஸ்டாக பார்த்தா, ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா, ஓ இவங்க ரொம்ப ஆண்டவரோட. ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கல. ஆண்டவர் பார்க்குற விதங்கள் வேறு. இது சபை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் மோசேவோட யோசுவாவை கம்பேர் பண்ணால் யோசுவா பெட்டர். எந்த குறையும் நீங்கள் யோசுவாவோட வாழ்க்கையில் பார்க்க முடியாது, கைவிட்டு விடுற அளவுக்கு. ஆனால் யோசுவா தன் வீட்டை முழுவதுமாய் சத்திய வசனத்தின்படி நடத்தின ஒரு மனுஷனுக்கு உன் சந்ததி முழுக்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்ற வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கல. இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன் பிரதர், ஆண்டவருக்கு உண்மையாக நான் காரியங்களை செய்கிறேன் பிரதர், ஆனால் எனக்குள்ள கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது, தரித்திரம் இருக்குது, இப்படி அநேக காரியங்களை போல குழப்பிக்கிட்டே இருந்தால் இந்த இடத்தை நாம் புரிந்து கொண்டாதான் கர்த்தர் எப்படி செயல்படுகிறார்ன்றதை நம்ம என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அதே அதிகாரம் 2வது அதே அதிகாரத்தில் முதல் 1, 2, 3 வசனங்கள். இந்த வசனத்தை இதை படிக்கும் போது இதை அசால்ட்டா நம்ம படிக்கிறதுனால தான் இதோட அர்த்தம் என்னன்னு புரியல. இதுல அடுத்த காரியத்தை தான் நம்ம யோசிப்போமே தவிர, ஆனா வசனம் அழகா தெரியல. எல்லா சத்துருக்கும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம்? தாவீதை நீங்களாக்கி. ஆனா இந்த அதிகாரம் படிக்கும் போது சபை நல்லா புரிஞ்சுக்கணும், அடுத்த அதிகாரத்துல யுத்தம் இருக்கும். ஆனா அந்த அதிகாரம் இதுக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு அதிகாரம். வேதம் அந்த வேதத்தை அரேஞ்ச் பண்ணும்போது அது அடுத்த அதிகாரமாக போயிருச்சு. படிங்கம்மா. அவரை என்ன பண்ணாரா? இளைப்பாறுதல் பண்ணின போது. இளைப்பாறுதல்னா ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கைக்குள்ள யார் கடந்து வந்தாலும் தாவீது கடந்து வந்தார். தாவீதோட வாழ்க்கை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா முற்கள் நிறைந்தது, வேதனை நிறைந்தது, கஷ்டம் நிறைந்தது, அவமானம் நிறைந்தது, நிர்வாணம் நிறைந்தது. படிங்கம்மா.
அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றார். நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரனை வீட்டுக்குள்ள அழைச்சி அவர்கிட்ட என்ன சொல்றாரு, நான் நல்ல வீட்டுல இருக்கிற பிரதர், ஆனா என் தெய்வம் எங்க இருக்குன்னா ஒரு டென்ட்டுக்குள்ள என்ன பண்ணுது இருக்கு. இது இதை நான் பேசும்போது சபை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம சபைக்கு இடம் வாங்கணும் இப்படிப்பட்ட ப்ராசஸ்ல போயின்னு இருக்கிறதுனால நான் அதை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு பிசாசு ஈஸியா மிஸ்லீட் பண்ணுவாங்க எல்லாரையும். சபை ஆழமான கழுத்தை என்ன பண்ணுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. தாவீது இப்ப ஆண்டவருக்கு என்று ஆலயம் கட்டும்படியாக என்ன பண்றாரு, யோசிக்கிறாரு. நீங்க சபை நல்லா கவனிச்சு ஆழமா பார்த்தீங்கன்னா தாவீதோட இருதயம் இப்பதான் இலைப்பாறுதலுக்குள்ளேயே வந்திருக்கு. இது வரைக்கும் அவன் ஓடிய அந்த ஓட்டத்தில் வந்த இடம் ஃபுல்லாக வேதனை, கஷ்டம், என்ன சொல்கிறது, கண்ணீர் நிறைந்த பாதையெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஒரு சமாதானமான ஒரு நல்ல மாளிகை வீட்டில் என்ன பண்ணுறாரு, அமர்ந்திருக்கிறார். இப்போ தான் மனுஷன் என்ன பண்ணுறாரு, உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே யாரை பற்றி யோசிக்கிறாரு, கர்த்தரை பற்றி, கர்த்தர் வீட்டை பற்றி என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார். இந்த காலை வேளையில் இதுக்கு முன்பாக தாவீதோட வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை சபை உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல அழகாக பார்த்தோம், இலைப்பாறுதல் பண்ண என்ன பண்ணாராம், கர்த்தர் பண்ணார். ஆனால் இலைப்பாறுதலுக்கு முன்னாடி தாவீதோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வேதனை நிறைந்தது. தாவீதோட வாழ்க்கையில் தாவீது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது எப்படி, இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், இதில் நம்ம இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். ஏன்னா இப்பேற்பட்ட காரியங்களை தாவீது ஆண்டவருக்கு என்று ஆலயம் கட்டணும்னு முடிவு பண்ண பிறகு கர்த்தர் ஒரு வார்த்தை என்ன பண்றாரு சொல்றாரு. 8-9 வாசிங்கம்மா. நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. நல்லா கவனிங்க, கர்த்தர் ரீகால் பண்றாரு தாவீத, நீ ஆடு மேய்ச்சின்னு இருந்த பையன் உட நான் தான் என்ன பண்ண தூக்கி ராஜாவா வச்சன்றத ஊழியக்காரன் மூலிமா. தாவீதுக்கு எல்லாமே தெரியும், ஆண்டவர் தாவீதுக்குள்ள நேராக பேசலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு இடம் பார்க்கும்போது மட்டும் பைபிள் நல்லா படிங்க. தாவீது கிட்ட ஊழியக்காரர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் முன்னாடி அதிகாரம் எல்லாம் எடுத்து படிங்க. தாவீது ஆண்டவரோட பேசுகிற ஒரு நபர், ஆண்டோட சத்தத்தை கேட்குற நபர். ஆனால் இந்த விஷயத்துக்கு மாத்திரம் யார் வராங்க, ஊழியக்காரர் வராங்க. வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க, உன் சத்துருக்கள் எல்லாரையும் யார் நிர்மூலமாக்குனாரா, கர்த்தர் நிர்மூலமாக்குனாரா. இந்த காலை வேளையில் இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், அநேக சத்துருக்கள் என்னது உண்டு. அந்த சத்துருக்களோட பாதையில் நீங்கள் நடந்து போகும்போது எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு கர்த்தர் பார்க்குறாரு. இன்னைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தோன்னா என்ன கேட்குறாங்க, இலைப்பாறுதலை கேட்குறாங்க. தாவீதுக்கு இலைப்பாறுதல் அவரோட வாழ்க்கை முடிகிற இடத்துல தான் என்ன பண்ணுச்சு, கிடைச்சிது. இந்த சபை புரிஞ்சுக்கணும். வேதம் தெளிவாக சொல்லுது, கிறிஸ்துவ வாழ்க்கையில் போராட்டம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு. இது இல்லை சமாதானமாக வாழலாம், ஹாப்பியாக வாழலான்னு யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க தப்பான காரியத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, போதிக்கிறாங்க. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்கிறாரு சத்துருக்கள் உண்டா. தாவீதோட வாழ்க்கையில் சத்துருக்கள் எங்கே துவங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தாவீது தன் தாயின் வயிற்றுல உண்டாகும் போதே சத்துருக்கள் என்ன ஆகிட்டாங்க, தாவீதுக்கு உண்டாயிட்டாங்க. நீங்கள் உங்களை மாதிரி என்ன மாதிரிலாம் அவருக்கு வேதனை கிடையாது. அவரோட வேதனையை விவரிக்கவே முடியாது. நான் ஏற்கனவே தாவீதோட வரலாறை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், அவரோட வேதனை அப்படிப்பட்டது. தாவீது கர்ப்பம் சுமக்கும் போதே அவங்க அம்மாவை அக்யூஸ் பண்ணுற மாதிரி அப்பா எல்லாரும் நிற்கிறாங்க. இது தப்பான ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு அநேக இழிவான காரியம். அந்த குழந்தை பிறந்து இந்த பூமிக்குள்ளே வந்தவொடனே பாருங்கள், மற்ற 7 பேரும் ராஜத்துவத்தில் நல்ல இடத்துல வேலை செய்கிறாங்க. அப்பா ஆடு மேய்க்க என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டார். நல்லா கவனிங்க, ஒரு 8 பிள்ளை 10 பிள்ளை இருக்கிற வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அம்மாவோ அப்பாவோ எல்லா பிள்ளைக்கும் எல்லாம் செஞ்சுட்டு ஒரு பிள்ளைக்கு மட்டும் எதுவுமே செய்யாமல் கீழ்த்தனமாக நடத்தும் போது அந்த பிள்ளையோட வேதனை எப்படிப்பட்டதுன்னு அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் புரியும். அந்த பிள்ளை வாயை திறந்து அதை சொன்னாலும் அதோட கஷ்டத்தை என்ன பண்ண முடியாது, யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. தாவீது அழகாக ஒரு இடத்துல சொல்கிறார், சங்கீதம் 69:8. நல்லா கவனிங்க, என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனும் என் கூட பிறந்தவங்களுக்கு நான் என்னவான
இந்த காலையில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவர்கள் உங்கள் கழுத்தில் கத்தி வைக்கலாம், இல்லை உங்களை குறித்து இழிவாக பேசலாம், கேவலமாக பேசலாம், உங்கள் முன்னாடி அழகாக சிரிச்சுட்டு பின்னாடி போய் எவ்வளோ தரைகுறைவானாலும் பேசலாம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, நான் அந்நியனான, எங்கள் அம்மா உருவான அந்த கருவறையில் நாங்கள் 8 பேர் உருவானோம், ஆனால் நான் மட்டும் யார்? தனி. அவங்க எல்லாம் அண்ணன் தம்பின்னு பேசிப்பாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. தாவீதை இந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் என்ன சொன்னார்? பேர் சொல்லி அடைச்சார். ஆடுகள் மேய்த்தவனை அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தூக்குறாரு. யார்? சாமுவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி தலையில் வந்து என்ன பண்ணுறாரு? எண்ணெய் குப்பையை எடுத்து ஊற்றி அபிஷேகம் பண்ணும் போது நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியுமா இருக்கும்? இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்னவாக இருக்கணும்? சூப்பராக இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சபைக்குள்ளே வந்துட்டேன், ஞானஸ்தானன்ட்டேன், ஆண்டருடைய பந்தியில் நான் உட்காந்துட்டேன், என் வாழ்க்கை என்னவாக இருக்கணும்? ஆனால் தாவீதோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 19-20. தாவீது எங்களிடத்தில் எசிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டிலுள்ள அரணிப்பான இடங்களில் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த சீப் ஊரார்கள் யாருன்னா யூதா கோத்திரம், தாவீதோட கோத்திரம், தாவீதோட சொந்தக்காரர்களே நேராக போய் சவுல் கிட்ட, பெஞ்சமின் கோத்திரத்தில் இருக்கிற சவுல் கிட்ட போய் சொல்கிறாங்க, தாவீது இங்கே தான் இருக்கிறான், வந்து என்ன பண்ணு, பிடிச்சின்னு போ, அவனை என்ன பண்ணு, சாவடிச்சு. தாவீதோட வாழ்க்கை பாருங்கள், தாவீதை கொன்று போடும்படியாக தான் எல்லாருமே இருந்தாங்க. தாவீது அபிஷேகம் பெற்ற அடுத்த நொடியிலிருந்து எல்லாருமே அவனை கொலை பண்ணணும் என்கிற இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த காலை வேளையில் சொல்கிறேங்க, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் சொல்கிறீங்களா, ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டன்றீங்களா, ஆண்டவருக்காக வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அவங்கள சுற்றி இப்படி தான் இருக்கும். இது இல்லை, உன் வாழ்க்கை சமாதானம் சூப்பராக இருக்கும், சூப்பர் நேச்சுரலாக இருக்குன்றாங்கன்னா சம்திங் இஸ் ராங். இது மாத்திரம் இல்லை, அதுக்கு மேலே போய் 7-8 வாசிங்களாமா. கெகிலா தாவீது கேகிலாவுக்கு வந்தார் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவனே அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்வாள்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி. நல்லா கவனிங்க. இந்த கெகிலா என்கிற பட்டணத்தை பெலிஸ்தர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கும்படியாக தாவீது வந்து அவங்களுக்காக யுத்தம் செஞ்சு எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கும் போது, ஆனால் இந்த கெகிலான்ற நபர்களும் தாவீதை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நன்மை செய்கிறவர்களும் உங்களுக்கு விரோதமான காரியங்களை பண்ணுவோம். இன்றைக்கி அநேக நேரம் நினச்சிடும், இவங்களுக்கெல்லாம் நான் நன்மை செஞ்சுட்டேன், இவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, திருப்பி நன்மை செய்வாங்க, இவங்க நம்மளோட நிற்பாங்கன்னு. ஆனால் வசனம்லாம் பாருங்கள், தாவீதோட வாழ்க்கையில் எந்த பக்கம் தாவீது கால் எடுத்து வச்சாலும் புதக்குழி. இந்த காலை வேளையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தாவீது திருமணம் பண்ணுறாரு, மனைவி என்ன பண்ணுறாரு? திருமணம் பண்ணுறாரு. அந்த மனைவி என்ன பண்ணுது? தாவீதை பார்த்து தூஷிக்குது. நீ என்ன பண்ணுற? ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உன் இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடுற. தாவீதை கட்டின மனைவி கூட என்ன பண்ணல, மதிக்கலை. அபித்தோபேல், உங்களுக்கு இதெல்லாம் நான் பேசுனதுனால இந்த வசனம் எதுவுமே எடுக்கலை. அபித்தோபேலை தன் தகப்பன் போல தாவீது நேசிச்சாராம். அவரோட வார்த்தைகள் ஒன்றும் கர்த்தருடைய வார்த்தைகள் நினைச்சாராம். ஆனால் அவனும் தாவீதை கொன்று போட முடியாத தாவீது கூட என்ன பண்ணாரா? நல்லா கவனிங்க. தேவனுக்கு தாவீதோடு இருக்கிறார், ஆனால் சுற்றி எப்படி இருக்குது? நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவ பிரசனம் தாவீதோடு இருக்குது, ஆனால் சுற்றி இருக்கிற காரியங்கள்லாம் எப்படி இருக்குது? இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் அநேக நேரம் இந்த குழப்பத்துக்குள்ளே போவீங்க. நான் உண்மையாக ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நான் உண்மையாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு இதுவாக இருக்கிறேன், ஏன் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க, ஏன் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இப்படி காரியங்களை பண்ணுறாங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது இப்படி தான் இருக்கும். அப்சலோம் பெற்றெடுத்த பிள்ளை, அவனும் என்ன பண்ண வரான்? தாவீதியை யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் விட்டு வைக்கல. ஃபேமிலியும் கொலை பண்ண வருது, ஊர் ஜனங்களும் கொலை பண்ணுறாங்க, பக்கத்து நாட்டுக்காரனும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறான், ஏன் மாமனாரும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். இப்படி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? தாவீதை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பைபிளில் ரெக்கார்டாவது சொல்கிறேன், தாவீதோட ஜீவன் போவதற்கு 20 முறை ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சான். 20 முறை தாவீது செத்து போயிருக்கணுமா? 20 முறையும் தாவீதை கர்த்தர் தான் பாதுகாத்திருக்கிறார். இப்போ இந்த நிலையில் தாவீது ஒரு இடத்துல சொல்கிறாரு, சங்கீதம் 56:8. நல்லா கவனிங்க. நீங்கள் போகிற பாடுகள், நீங்கள் படுகிற அவமானங்கள், வேதனைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அறிஞ்சிருக்கிறார். இன்னொரு தெளிவான டிரான்ஸ்லேஷனில் படிச்சீங்கன்னா, என் துன்பங்களின் எண்ணிக்கைகளை நீர் அறிந்திருக்கிறீர். என் துன்பங்களின் எண்ணிக்கைகளை என்ன பண்ணுறாரா? நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் என்னை புரிஞ்சிக்கல பாஸ்டர், அவர் எனக்கு பார்க்குறாரான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் பெற்ற ஒவ்வொரு வேதனையும் அவர் என்ன பண்ணுறாரா? அறிந்திருக்கிறாருன்னு தாவீது என்ன பண்ணுறாரு?
தெளிவாக சொல்கிறார். நான் என் காலையோட என் ஒய்ஃப் கிட்ட நான் வரும்போது சொல்லி கொண்டே இருந்தேன், சில வேதனைகள் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகும்போது நாம் அமைதியாக இருந்தால் கர்த்தர் அதுக்கான காரியங்கள் என்ன பண்ணுவார், செய்வார். நம்ம அமைதியாக மட்டும் இருந்தால் போதும். தாவீது ரொம்ப அமைதியாக இருந்தார். நீங்கள் நினைக்கலாம், ஒரு 20 முறை தாவீதை கொன்றுபடும்படியாக ஒரு பிளான் நடக்குதுன்னா தாவீதோட வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தாவீது சில டைம் யோசிச்சிருக்கலாம், நம்மளே என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாம், எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழலான்லாம் தாவீது யோசிச்சிருக்கலாம். ஆனால் தாவீது அதெல்லாம் என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில். நல்லா கவனிங்க, இளைப்பாறுதல் ஒரு காரியம் அச்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் சில சீசன்ல வரும். இளைப்பாறுதல் என்பது பர்மனன்ட் கிடையாது. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையான இளைப்பாறுதல் பரலோகத்துக்குரியது. இந்த பூமிக்குள்ள சில சீசன்ல நமக்கு இளைப்பாறுதல் வரும். அந்த இளைப்பாறுதலை நாம் என்ன பண்றோன்றத கர்த்தர் என்ன பண்றாரு பார்க்கிற. அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் பண்ணப்படுகிற இடமே அதான். ஆண்டவர் ஒரு சமாதானம் ஒரு இடத்துல நம்மளை நிறுத்தும் போது அவருக்கு உண்மை அற்றவர்களான ஒரு வாழ்க்கையை நம்ம செய்வதனால தேவனுடைய மேன்மையான அடுத்த தரத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியல, போக முடியல. இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்குவோம். இந்த இளைப்பாறுதலான இடத்துக்குள்ள தாவீது வரும்போது நானா இல்லை நம்மளா இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவோம், ரெஸ்ட் மோடுக்கு என்ன பண்ணுவோம். இப்போ வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுலேருந்து எதுவுமே பெருசாக அனுபவிக்கல. அப்பா கிட்ட ஒரே கஷ்டம், ஆடு மேய்ச்சோம், வாழ்க்கையில் ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை. திருமணம் பண்ணோம், அதுலேயும் ஒரு பெருசாக என்ஜாய்மெண்ட் இல்லை. ராஜ்யபாரம் பண்ணோம், எதுலேயும் பெருசாக ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாமே நம்ம கண்ட்ரோல்குள்ளே வந்துருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஒரு என்ஜாய்மெண்ட் மூடுக்குள்ளே போகலான்னு நம்ம நினைப்போம். ஆனால் தாவீது படிங்கம்மா. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி பெண்களின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றார். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும். நல்லா கவனிங்க, உங்கள் இருதயத்தில் இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் செய்யுங்க ராஜான்னு யார் சொல்கிறா, ஊழியக்காரர் சொல்கிறா. இன்னைக்கு எதிர்க்கில் இருக்கிற ஊழியக்காரனு கூட அது தோணலை. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயம் என்ன பண்ணல, தோணலை. ஆனால் தாவீதுக்கு இந்த விஷயம் தோணுது. அடுத்த வசனம் நீங்கள் படிக்கும் போது அது ஈஸியாக அது அடுத்த வசனம் ஆகிடுது. ஆனால் 4வது வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பல வருஷம் இருக்குது. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் நீங்கள் போகிறதுக்கு பல வருஷம் இருக்குது. தாவீது உன் இஷ்டப்படி நீ பண்ணுன்னு இவர் சொன்ன பிறகு தாவீது என்ன பண்ணுறாருன்னா, சங்கீதம் 132 1-6. அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை. நல்லா கவனிங்க, ராஜாவாயி எல்லா பிரச்சனையும் போய் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள தாவீது மிகப்பெரிய ஒரு மாளிகை வீடை கட்டிட்டு அந்த படுக்கையில் அவன் படுக்கும் போது அவனுக்கு வந்த எண்ணம், நான் என்ன பண்ண மாட்டேன், படுக்க மாட்டேன்றார். இளைப்பாறுதலுக்குள்ள சபையில் இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு சீசனில் கண்டிப்பாக வருவோம். வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்றது ஒரு முக்கியம். தாவீது சொல்கிறான், இந்த இளைப்பாறுதலுக்குள்ள நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். படிங்கம்மா. நான் சொல்கிறேன், என் பெட்டில் என் சொகுசான மெத்தையில் நான் படுக்க மாட்டேன். ஏன் நான் படுக்க போனால், இதுக்கு முன்னாடி நான் படுத்தது குண்டு குழி சேறு பாம்பு தேல் இப்படிப்பட்ட இடத்துல படுத்த நான் இப்போ எந்த இடத்துல படுக்கிறேன், பஞ்சு மெத்தையில் படுக்கிறேன். ஆனால் இந்த இளைப்பாறுதல் எனக்கு என்ன இல்லை, தேவையில்லை. படிங்கம்மா. நான் தூங்க மாட்டேன்றார். இன்னைக்கு நம்ம நல்லா பாருங்க, பயங்கரமான வேலை செஞ்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே தூங்கணும்னு தோணும். அந்த பாடி அந்த ரெஸ்ட்ன்ற இடத்துக்கு போகும். தாவீது தான் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பல பாடுகளை அனுபவிச்சு பல வேதனைகளை அமைச்சு ரெஸ்ட்ன்ற மோடு கிட்ட வரும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், தூங்க மாட்டேன்ற. இப்படிப்பட்ட காரியம் தான் கர்த்தரை உண்மையாய் நாம் நேசிக்கிற இடத்துக்குள்ள நான் என்ன பண்றோம், வரோம். படிங்கம்மா. யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினார். இன்னைக்கு கர்த்தருக்கு ஒரு காரியத்தை நம்ம பண்ணுவதுனா போய் ஜஸ்ட் லைக் தட் பண்றது, ஜஸ்ட் லைக் தட் அந்த இடத்துல யோசிச்சுட்டு பண்றது இல்லை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் இருக்கும்போது அதை நீங்கள் என்ன பண்ணணும், பொருத்தனை பண்ணணும். இன்றைக்கி சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டோன்னே டப்புன்னு ஏதாச்சும் கர்த்தருக்கு என்ன கொடுப்போன்னு நம்ம என்ன பண்ணுவோம்,
போய் கொடுப்போம். ஆனால் தாவீது எதை சொல்லித்தராருன்னா பொருத்தனை பண்ணணும். என்னது? காரியங்களை பொருத்தனை பண்ணோம். இதை நீங்கள் எந்த மனுஷனுக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது அப் டு யூ. அவர் யாரோட என்ன பண்ணுறாரா? பொருத்தனை பண்ணுறாரா. யாக்கோபோட தேவனிடம் என்ன பண்ணுறாரா? பொருத்தனை பண்ணுறாரு. இன்னைக்கு பொருத்தனை என்கிற அந்த இடம் வரும்போது சபை நல்லா புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்குற காரியமாக இருக்கணும், ஆண்டவருக்கு செய்கிற காரியமாக தான் அது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும்? நியமிக்கப்பட்டிருக்கணும். 2 கொரிந்தியர் 9:7. நல்லா கவனிங்க. மனதில் நியமிப்பதுன்னா அதை நம்ம வீட்டிலே என்ன பண்ணியிருக்கணும்? நியமிச்சிருக்கணும். நம்ம வாழ்க்கை தரத்தில் நம்ம ஜெபிக்கிற அந்த இடத்துல நம்ம அந்த காரியத்தை என்ன பண்ணியிருக்கணும்? நியமிச்சிருக்கணும். நியமித்து கர்த்தருக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டியது முக்கியம். அதுவும் நம்ம இளைப்பாறுதலான அனுபவத்துக்குள்ளே கடந்து போகும்போது சபை நல்லா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் டாக்கிங் அபவுட் யூ ஆர் இன் அ சேஃப் ஜோன். ஒரு சேஃப் ஜோன், அந்த நல்ல இடத்திற்கு நம்ம போய் ஒரு அமரும் போது இதை நியமிக்கிற அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வர வேண்டியது முக்கியம். தாவீது நியமித்தது மாத்திரம் இல்லை, தாவீது ஒரு இடத்த என்ன பண்ணுறாரு? பிரயாசப்படுறாரு, ஒரு இடத்த வாங்குறாரு. 2 சாமுவேல் 24:24. ராஜா அர்னாவை பார்த்து, அர்பனாவை பார்த்து, அப்படியே அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த கலத்தையும் மாடுகளையும் 50 செக்கல் நிறைய வெள்ளிக்கு கொண்டான். முதல்ல தாவீது போறாரு, ஒரு 50 காசுக்கு என்ன பண்றாரு? ஒரு இடத்த வாங்கிட்டார். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? நான் இடம் வாங்காம நான் தூங்க மாட்டேன், நான் இடம் வாங்காம எதுவுமே பண்ண மாட்டேன்ற இடத்துக்கு போனாலும் டக்குன்னு போய் வாங்கிட்டார். 1 நாளாகமம் 21:25. தாவீது இந்த நிலத்திற்கு 600 செக்கல் நிறை பொன்னை பொன்னானத்து கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. நல்லா கவனிங்க. முதல் டைம் ஒரு சின்ன ஒரு இடத்த வாங்குறாரு. அதுக்கப்புறம் அதை விட மிகப்பெரிய ஒரு இடத்த என்ன பண்றாரு? வாங்குறாரு. இன்னைக்கு இந்த காலை வேளையில நான் இந்த வசனம் இது உங்களுக்கானதான் கிடையாது, இது எனக்கானது. ஆண்டவர் என்னோட பேசின ஒரு காரியம். இந்த இடத்துல நான் படிக்கும் போது நான் ஒரே ஒரு காரியம் ஃபீல் பண்ணேன். என் மனைவி கிட்ட போய் சொன்னேன், நம்ம சாவறதுக்குள்ள ஒரு சபையை என்ன பண்ணணும்? கட்டணும். அது நம்மளுடைய சபை கிடையாது, வேற ஒரு ஊழியக்காரனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கட்டித்தரணும். அதை நம்ம கட்டி கொடுத்தாதான் நம்ம உண்மையாக சபை கட்டினதுக்கு ஆதாரம். நமக்கு ஒரு சபையை கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கானதாகிடும். ஆனால் யாரோ பேர் தெரியாத ஒரு ஊழியக்காரனுக்கு சாவறதுக்குள்ளே என் ஒய்ஃப் கிட்ட போய் நான் இதை படிக்கும்போது அப்படியே எனக்கு குத்துச்சு. எப்படி குத்துச்சுன்னா பயங்கரமாக குத்துச்சு. தாவீதோட இருதயம் எப்படிப்பட்டதுன்றத படிக்க வேதனைக்குரியதாக இருந்துச்சு. நீங்கள் இதை யோசிக்கும் போது அநேகர் சொன்னது உண்டு, ஏன் நானுமே சொல்லியிருந்தது உண்டு. ஆண்டவர் ஆலயம் கட்ட சொல்லி தாவீது என்ன பண்ணல? கேட்கல. யாருக்கிட்டேயும் ஆண்டவர் ஆலயத்தை கட்ட சொல்லி என்ன பண்ணல? கேட்கல. இப்படி தான் நம்ம அநேக நேரம் படிச்சிருக்கிறோம். ஒரே ஒரு வசனம் படிப்போம், அதை படிக்கும் போது தாவீதோட இருதயம் எப்படிப்பட்டது, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள்லாம் பரிசுத்தவான்களா என்கிற கேள்வியே என்ன பண்ணுது? உண்டாகுது. ஏன் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன்? ஒரு வாட்டி நான் தாவீதை இந்த கேள்வி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது உண்டு. ஆண்டவரே, அவரை மட்டும் என் இருதயத்துக்கு ஏற்றோன்னு சொல்கிறீங்க, எனக்கு கஷ்டம். ஒரு வாட்டியும் தாவீதை பற்றி புதுசாக ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாரு? எனக்கு சொல்கிறார். உபாகமம் 12:10-11. நீங்கள் யோர்தானை கடந்து போய் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும்போது. நல்லா கவனிங்க. மோசே கிட்ட கர்த்தர் தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்குற தேசத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாருமே போவீங்க. மோசே கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரா, இஸ்ரவேலுக்கு மொத்தத்துக்கும் அது என்னது? ஆண்டவருடைய கட்டளையா இருக்கிறது. படிங்கம்மா. சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி. நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? நீக்குவேன். படிங்கம்மா. உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதல். அந்த வார்த்தை மிக மிக முக்கியம். கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதல் பண்ணுவேன். படிங்கம்மா. நல்லா கவனிங்க. நீங்கள் சுகமாய் நலபுலமாய் நீங்கள் வாழும்போது, நீங்கள் வசிச்சிருக்கும் போது, படிங்கம்மா. தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் என்ன இருக்கும்? ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொல்றாரு, நீங்க நல்லா சுகிச்சு சந்தோஷமா பிரச்சனை இல்லாம போராட்டம் இல்லாம இளைப்பாறுதலின் அனுபவத்துக்குள்ள நீங்க இருக்கும் போது கர்த்தருக்குன்னு ஒரு இடம் என்ன பண்ணும்? அந்த இடத்துல
இருக்கும். இந்த வார்த்தையின் ஆழமான தரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். யோசுவாவை கர்த்தர் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிச்சு யுத்தங்கள் இல்லாம ஒரு இளைப்பாறுதல் அனுபவத்திற்குள்ள யோசுவாவை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கொண்டு போவாரு. ஆனா யோசுவா ஒரு இடத்தை கர்த்தருக்கென்று உண்டு பண்ணுன்ற இடத்துக்குள்ள யோசுவா என்ன பண்ணல, வரல. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா 12 நியாயாதிபதிகள் உண்டு. அது இல்லாமல் சாமுவேல் காலத்தில் 3 பேர் ஆட் பண்ணுறாங்க. மொத்தம் 13 நியாயாதிபதிகள். ஆனால் அந்த 13 நியாயாதிபதிகளும் என்ன பண்ணாங்கன்றதை பார்ப்போம். நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் 3வது அதிகாரம் 11வது வசனம். நல்லா கவனிங்க. தேசம் கர்த்தருடைய கிருபையினால 40 வருஷம் என்னவா இருந்துச்சா, அமைதியா இருந்துச்சு. படிங்கம்மா. நல்லா கவனிங்க. இளைப்பாறுதல் வந்து என்ன வருது, பொல்லாப்பு வருதே தவிர ஆண்டவருக்கு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் உண்டு பண்ண சொன்னார்ன்றதை என்ன பண்ணல, யோசிக்கல. அதிலே 3வது அதிகாரம் 30வது வசனம். எண்பது வருஷம் திருப்பி ஆண்டவன் பண்றாரு இஸ்ரவேலுக்கு. ஒரு அமைதியான ஒரு சமாதானம் நிறைந்த இளைப்பாறுதலின் அனுபவத்தை இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறாரு. ஒருத்தனும் ஆண்டவருக்கு என்ன பண்ணல, கட்டளை. 5வது அதிகாரம் 31வது வசனம். அழிய கடவர்கள், அவரில் அன்பு புரிகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. பின்பு தேசம் என்ன பண்ணிச்சான், தெபோராவோட காலத்துல 40 வருஷம் திருப்பி ஆண்டவர் என்ன ஒரு வாட்டியும் இளைப்பாறுதலை இஸ்ரவேலுக்கு கொடுக்குறாரு. ஒரு வாட்டியும் கொடுத்து பார்க்குறாரு. இவனுங்க பண்ணுவானுங்களான்னு பார்க்குறாரு. யாருமே என்ன பண்ணல, இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்றாங்க. ஆனால் என் தேவன் அக்கறைக்கு முன்னாடி ஒரு வாக்குத்தத்தமான ஒரு காரியத்தை சொன்னார். யாருமே இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம நினைவு கூறத்தே இல்லை. இந்த காலகட்டத்தில் வந்து தயவுசெய்து சபை கட்டி கொடுக்காதீங்க. நான் சபை கட்டி கொடுக்கறத பற்றி பேசலை. சபை புரிஞ்சுக்கோங்க. இது அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு போதிச்சு கொண்டிருக்கேன். 8வது அதிகாரம் 28வது வசனம். அதிலே மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. 40 வருஷம் தெய்வீக சமாதானத்தை மறுபடியும் கர்த்தர் கொடுக்கிறாரு. கிதியோனும் என்ன பண்ணல, கட்டளை. கிதியோனும் ஆண்டவருக்கு என்று ஒரு இடத்த என்ன பண்ணல, கட்டளை. சாபத்தினால் சபிக்கப்பட்டு சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியோட குடும்பமே ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம தள்ளுண்ட இடத்துல இருக்கும் போது கர்த்தர் அன்னாள் என்கிற ஒரு நபருக்காக சாமுவேலை தீர்க்கதரிசியாய் ஊழியக்காரனா என்ன பண்றாரு, பேர் சொல்லி அழைக்கிறாரு. அவராது இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணுவாரான்னு பார்த்தா அவரும் என்ன பண்ணல. இன்னைக்கு அநேக நேரம் படிக்கும்போது நிறைய பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் பார்க்க அவங்க செய்கிற காரியங்கள் பிரமிக்கத்தக்க விதங்களா இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய இருதயத்துக்கு தக்கதான ஒரு வாழ்க்கையை அவங்க நிஜமாலே பூமியில் வாழ்றாங்கன்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். சபை அதை புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் இவ்வளோ பேரை லைனாக சொல்லிட்டு வரேன், ஏன் தாவீதை கர்த்தர் சூஸ் பண்ணார்ன்றது புரிஞ்சுப்பாங்க. ஆண்டவரோட எண்ணம் இருக்கும். 40 வருஷம் கொடுத்த இவன் பண்ணுவானா, 80 வருஷம் கொடுத்த இவன் பண்ணுவானா, திருப்பி 40 வருஷம் கொடுக்குற இவன் பார்த்துருப்பாரா இல்லையா? இப்போ சாமுவேல் எடுத்து பாருங்க. சாமுவேல் அவர் சூஸ் பண்ணுவது நினச்சிருப்பாரு, கண்டிப்பாக எனக்காக என்ன பண்ணுவான், செய்வான். அவன் பாருங்க, அவனுக்கு அப்புறம் பிள்ளைங்க ஊழியக்காரங்களாக வரணும், நியாயாதிபதியாக என்ன பண்ணுறாரு, நிறுத்துறாரு. எல்லாருக்குமே செல்ஃபிஷ். ஊழியக்காரனாக இருந்தாலும் அவனுக்குள்ள என்ன இருக்குது, செல்ஃபிஷ் இருக்குது. தான் குடும்பம். ஆண்டவர் அதை பற்றி பிடிக்காத ஒரு காரியம். ராஜாவா இப்போ சவுல் என்ன பண்ணுறாரு, ஏற்படுத்துறாரு. ஆண்டவர் நினைச்சாரு இவன் என்ன பண்ணுவான், இந்த காரியத்தை பண்ணுவான். ஆனா அவனும் என்ன பண்ணல, அந்த காரியத்தை பண்ணல. இப்ப தாவீது இந்த இடத்துக்கு வராரு. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16 அந்த வாக்குத்தத்தமான வசனம். திருப்பி இப்படிப்பட்ட வாக்குத்தத்தை பூமியில தேவனாகிய கர்த்தர் எந்த மனுஷனுக்கும் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, இத்தனை தலைமுறையும் எவனும் நான் சொன்ன வார்த்தையை பத்தி என்ன பண்ணல, யோசிக்கல. யோசுவா மிகப்பெரிய ஒரு மனுஷன், அவன் கூட என்ன பண்ணல, யோசிக்கல. சாமுவேல் அவனும் என்ன பண்ணல, யோசிக்கல. நியாயாதிபதிகள் இவ்வளோ பேர் இருந்தானுங்க, இவனுங்களும் என்ன பண்ணல,
யோசிக்கல. நான் உன்கிட்ட இதை நான் சொன்ன காரியம் பல தலைமுறையில் மறைஞ்சே என்ன பண்ணிருச்சு, போயிடுச்சு. நீங்கள் தாவீது இருந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லா ஆழமாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களுக்கே சத்திய வசனம் தெரியாது. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி வேதத்தை அழகாக எடுத்து படிச்சிங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை எப்படி தூக்கணுன்னே என்ன பண்ணாது தெரியாத காலகட்டத்தில் இருந்த தாவீது வேதத்தை கரெக்டாக என்ன பண்ணார், படிச்சுட்டு ஆண்டருக்குன்ற ஒரு ஆலயம் கட்டணும் போது தான் இப்படிப்பட்ட பயங்கரமான வாக்கு தத்தத்தை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. தாவீது எதை நேசிச்சானா, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணா. இன்னைக்கு நான் பேச இருக்கிறது சபை கட்டுவதை பற்றி அல்ல. தாவீது ஆண்டோடைய வார்த்தையை நேசித்தான் என்பது, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் என்று, ஆண்டோடைய வார்த்தைக்காக நான் எதை வேணாலும் கொடுப்பேன் என்கிற இடத்துக்குள்ள என்ன பண்ணான் தாவீது இருந்தான். ஏசாயா 16:5 சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். நல்லா கவனிங்க, இந்த ஒரே ஒரு காரியம் தாவீது பண்ணதுனால தாவீதோட சிங்காசனத்தின் மேலதான் யார் உட்காருவாராம், கர்த்தர் உட்காருவார். ஆபிரகாமின் குமாரன் அழைக்கப்பட வேண்டிய இடத்துல இருந்த இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்ன பண்ணப்பட்டாரு, அழைக்கப்பட்டார். இது எல்லாமே எதனால் ஆச்சுன்னா வேதத்தை படித்ததுனால. இந்த காலை வேளையில் நீங்கள் அமர்ந்திருக்கிற நீங்கள், பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, சபை என்ன சொல்லுது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து முடிச்சிங்கன்னா, நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்களை அழைத்த தகப்பன் யார் என்பதை நீங்கள் மறந்து போயிட்டீங்க. அவர் உங்ககிட்ட என்ன விரும்புகிறாருன்றதை என்ன பண்ணிட்டீங்க, மறந்து போயிட்டீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் விரும்பக்கூடிய சபை இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் என்னவாக இருக்கிறோம், சபையாக இருக்கிறோம், ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் எப்படி விரும்புகிறாருன்றதை வேதத்தை தந்து படித்தாதான் என்ன பண்ண முடியும். ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு சின்ன பையன் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறான், ஆலயத்துக்குள்ளே செருப்பு போடலாமா, செருப்பு போடக்கூடாதா. ரொம்ப நாட்டுக்கு என்னது முக்கியம். இப்போ சபைக்கு ரொம்ப எது முக்கியமாக இருக்குன்னா, சபைக்குள்ளே செருப்பு போடலாமா போடக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுதுன்னு யாரும் திறந்து படிக்கிற அனுபவத்தில் இல்லை. இது தப்பாக ரைட்டாக பாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லிடுங்க. தாவீதுக்கு எது தப்பு எது ரைட்டுன்னு யாருமே என்ன பண்ணல, சொல்லலை. கர்த்தர் மட்டும்தான் சொன்னார். தாவீது தவறு பண்ணும்போது தாவீதுக்கு முன்னாடி என்ன, தாவீதே நீ பண்ணுறது தப்புன்னார். உடனே சொன்னார், உமக்கு விரோதமாக நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். இன்னைக்கு 2 சாமுவேல் 7வது அதிகாரம். இந்த வாக்கு தத்தம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண வாக்கு தத்தம் இல்லை. 12, 13, 14, 15, 16 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12, 13. பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி. நல்லா கவனிங்க, உன் சந்ததியை என்ன பண்ணுவேன், எழும்ப பண்ணுவேன். இன்னைக்கு நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற சில காரியங்கள், ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை உணர்ந்து ஆண்டவருக்காக சில காரியங்களை நீங்கள் உண்மையாய் செய்யும் போது, நீங்கள் மரித்தாலும் உங்கள் கர்ப்ப பிறப்பை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை தப்பாக புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் தப்பாயிடும். இன்றைக்கி உங்கள் வயிற்றில் 10 பிள்ளை பிறகுனா 10 பேர் உங்கள் கர்ப்ப பிறப்பாக என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய வாக்கு தத்தம் எப்படி பிரவேசிக்குது, எப்படி கிரியை செய்து அநேக நேரம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உன் சந்ததி பெரிய ஜாதியாக என்ன பண்ணுவேன், ஆக்குவன். ஈசாக்கு வராரு. ஈசாக்கு எத்தனை பிள்ளை பிறக்குது, யாக்கோபு பிறக்குது, ஏசா பிறக்குது. யார் மேலே வாக்கு தத்தம் போச்சு, யாக்கோபு மேலே. ஏன் பாஸ்டர், ஏசா தன் தகப்பன் தாய்க்கு என்னவா நடந்தானா சொல்லுங்களேன், தகப்பன் தாய்க்கு என்னவா நடந்தானா, மனநோவா நடந்தானா. இன்னைக்கு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. உன் தகப்பன் உன்னை நேசிக்கலாம். சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தகப்பன் யாரை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறான், ஏசாவை. ஆனால் இவன் மனநோவாக நடந்தது, அவங்க அப்பா அதை பற்றி பெருசாக நினைக்கல, அம்மா பெருசாக என்ன பண்ணல நினைக்கல. கர்த்தர் என்ன பண்ணுவார் நினைப்பார். இந்த கால வெளியில் நான் சொல்கிறது ஆர்வமாக புரிஞ்சுக்கோங்க. உன் அம்மா உன்னை மன்னிக்கலாம், உன் அப்பா உன்னை மன்னிக்கலாம், ஆனால் தகப்பன் என்ன பண்ண மாட்டார், மன்னிக்க மாட்டார். வாக்கு தத்தம் நீ ஒரு தாய்க்கோ ஒரு தகப்பனுக்கோ பிறந்ததுனால அவங்க செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ சுதந்திரிச்சிக்க முடியும்னா சுதந்திரிச்சிக்க முடியாது. அவர்களுக்கு பிள்ளை என்கிற அனுபவத்துக்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது மிக மிக அவசியம். படிங்கம்மா. உன் சந்ததியை எழும்ப பண்ணி உன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் என்ன பண்ணுவான், ஆலயத்தை. ஏன் உன் பிள்ளை என்ன பண்ணுவான், கட்டுவான். தாவீது ஆலயத்தையே கட்டலை, வாக்குத்தத்தம் என்ன பண்ணிட்டாரு, வெறும் இருதயம் தோணுச்சு, இடத்த கூட தாவீது இன்னும் வாங்கலை.
டிக்ளேர் பண்ணிட்டார் ஆண்டவர். இடத்தையே தாவீது இன்னும் வாங்கலை, யோசித்தான், அதுக்காக அவன் எஃபர்ட் போட்டான், அதுக்காக அவன் இருந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி போய் ஒன்றுமே இல்லாத இடத்துல படுத்தான். திருப்பி அவன் எப்படி ஆடு மேடு மேய்க்கிற இடத்துல எப்படி படுத்தானோ அதே மாதிரி படுத்தான். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை, இந்த வாக்கு தத்தம் எல்லாரும் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதா ஒரு நார்மல் மனுஷன் பதட்டத்தில் கொடுத்துட்டா எப்படி, தனக்கு உண்டானது எல்லாத்தையும் கொடுத்துட்டா எப்படி, அது மாதிரி கர்த்தர் கொடுத்துட்டாராம். யாருக்கு? தாவீதுக்கு. படிங்கம்மா. என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன்ற வார்த்தை மிக பவர்ஃபுல்லான வார்த்தை. அந்த வார்த்தையை பூமியில் அது பண்ணவே முடியாது. கர்த்தர் அதனால தான் அவனோட கர்ப்ப பிறப்பில் என்ன பண்ணார்? பிறந்தார். ஏன்னா அந்த இடத்துல எந்த மனுஷன் வந்தாலும் தோற்றுருவான். இந்த வாக்கு தத்தம் என்ன ஆகாது? நிறைவேறாது. கர்த்தர் முடிவு பண்ணிட்டார் அன்றைக்கே, நான் இவனோட பிறப்பில் தான் என்ன பண்ணோம்? பிறந்தாகணும். எதுக்கு? ஆண்டவரே உமக்கென்று நான் ஒரு ஆலயத்துக்கு ஒரு இடத்த என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன். படிங்கம்மா. இப்போ சொல்கிறாரு, நான் யாக்கோபு கிட்ட சொன்னேன் நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன்னு. ஏன்னா இஸ்ரவேல் என்கிற அர்த்தத்துக்கு நான் உனக்கு யார்? தகப்பன் அர்த்தம். திருப்பி ரொம்ப நாள் கழித்து வந்து தாவீது கிட்ட வந்து திருப்பி ஒரு நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா இஸ்ரவேல் என்கிற 12 கோத்திரத்து மேலே இருந்த ஆசீர்வாதத்தை அப்படியே வளைச்சி தூக்கின்னு வந்து தாவீதோட பிள்ளைக்கிட்ட வந்து நிற்கிறாரு. நான் உனக்கு என்னவா இருப்பேன்? புரிஞ்சுக்கோங்க, மொத்த 11 கோத்திரத்துக்கு மேலே இருந்த எல்லா வாக்கு தத்துவத்தோட அட்டென்ஷன் எல்லாம் திரும்பி யார் மேலே வருதுன்னா தாவீதோட கோத்திரத்து மேலே வருது. தாவீது பண்ணதுனால. படிங்கம்மா. அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய விளாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன்றார் ஆண்டவர். இன்னைக்கு தாவீதோட வாழ்க்கையில் மிக கொடூரமான விஷயம்னா, தாவீதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது அவன் பிள்ளைங்க எல்லாருமே தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிங்கன்னா, ஒரு நல்லவங்க கூட தாவீதோட வம்சத்தில் என்ன பண்ணல வரல. நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும், தாவீதோட வம்சத்தில் வந்த ராஜாக்கள் ரொம்ப மோசமானவங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? சில இடங்களை பிடுங்கிட்டு யூதா கோத்திரத்தை மட்டும் என்ன பண்ணிட்டாரு வச்சுக்கிட்டு, நீ கடைசி வரைக்கும் என்ன பண்ணு, ராஜாவாக இரு, நான் என்ன பண்ணிட்டேன் உங்கள் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தேன். நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், யூதா கோத்திரம் கடைசி வரைக்கும் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அவர் தான் அதுக்கு என்னவாக இருந்தார்? ராஜாவாக இருந்தாங்க. ஏன்னா இஸ்ரேல் கோத்திரம் 2 என்ன பண்ணுச்சு? தாவீதுக்கு அப்புறம் பிரிஞ்சிச்சு. படிங்கம்மா. நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். நல்லா கவனிங்க. சவுலை நான் என்ன பண்ணிட்டேன்? தள்ளி விட்டுட்டேன். எனக்கு சவுலை பிடிக்கும், சவுலும் நல்லவன் தான், சவுல் மேலேயும் பரிசுத்தாவி இருந்துச்சு தான். ஆனால் அவனுக்கு உன் இருதயம் என்னது? இல்லை. இன்றைக்கி இந்த கால வெளியில் சொல்கிறேங்க, எல்லோரும் ரட்சிக்கப்பட்டோம், எல்லோரும் அமர்ந்துட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு பார்வையில் வேணால் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க கீழே, ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க கீழே. ஆனால் ஆண்டவர் பார்க்குறது அப்படி இருக்கவே இருக்காது. அவர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்றத நம்மளால் யூகிக்கவே முடியாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, 12 சீசர்களை அழகாக சொன்னேன். 12 சீசர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பேதுரு, யூதாஸ் 2 பேருமே தவறான காரியத்தை பண்ணாங்க. ஆனால் யூதாஸ் செத்துட்டான். ஏன் செத்துட்டான்? ஆண்டவர் அவனுக்காக ஜெபிக்கல. ஆண்டவர் பேதுருக்கிட்ட மட்டும் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் நீங்காதபடி நான் என்ன பண்ணுறேன்? ஜபம் பண்ணிக்கிறேன். ஆனால் யூதாஸை பார்த்து அந்த வார்த்தை சொல்லலை. மற்ற எல்லா விஷயமும் காமனாக இருந்துச்சு. நீ என்னை முத்தத்தால் என்ன பண்ணுவேன்? காட்டி கொடுப்பேன். என்னை 3 தடவை நீ என்ன பண்ணுவேன்? மறுதளிப்பேன். இதெல்லாம் காமன். யார் அவருடைய இருதயத்துக்கு தக்கதாய் நம்ம இருக்கிறோமோ, நம்ம சம்திங் ஸ்பெஷல். ஆண்டவர் பாரபட்சம் பார்க்காத தேவன் தான். ஆனால் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். இன்றைக்கி இந்த சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய 4 முக்கியமான விஷயம் உங்கள் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும்? கொண்டு போய் சேர்க்கும். முதல் காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியம். எக்ஸோடஸ் யாத்ராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். நல்லா கவனிங்க. என் கிட்ட அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை என் வார்த்தைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். வேதத்தில் இதை யாருமே பெற்றுக்கொள்ளல, தாவீது பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு இதை நம்ம அநேக நேரம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு சத்திய பிரசங்கங்கள், நல்ல நல்ல பிரசங்கங்களை கேட்டுருவோமே தவிர நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கணும். நான் வேதத்தை திறந்து இப்படிப்பட்ட புரிதலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? வரணும்னு அனுதினமும் கேட்கணும். நான்லாம் ஏதோ மேலேருந்து குச்சோலாம் நான் உண்மையாக சொல்கிறேன், நான் வேஸ்ட். நான் ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத, ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாத. இந்த வேதத்தை படிக்க படிக்க எனக்கு பயமாக இருக்குது. நான் ஆண்டரை விட்டு எங்கேயோ இருக்கிறேன் போல. என்னது? ஆண்டரை விட்டு
எங்கேயோ இருக்கிற ஒரு ஆண்டவருக்கு நான் செய்ய வேண்டியது காரியம் நிறைய. நேற்று ஒரு ப்ரேயர் பண்ணும் போது எல்லாரும் அசால்ட்டாக ப்ரேயர் பண்ணாங்க. அந்த வார்த்தை எனக்குள்ளே காதுக்குள்ளே போச்சு. நான் திருப்பி மெசேஜ் எடுக்கும் போது இதை படிக்கும் போது எனக்கே பயம் உண்டாயிடுச்சு. நான் எல்லோரும் ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவருக்கு பிரியமான காரியம் செய்யணும்னு யாராச்சும் முடிவு பண்ணால் வேதத்தை மாத்திரம் தான் என்ன பண்ணணும், வாசிக்கணும். இங்கே இந்த பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டார், நம்ம வேதத்தை திறந்து படிக்க வேண்டியது முக்கியம். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணுமா. தாவீது சொல்கிறார் சங்கீதம் 18:1-2, உம்மில் நான் என்ன பண்ணுவேன். தாவீதுக்கு நடந்து வந்த பாதைகள் எல்லாம் அடிதான், ஆனால் யார் அன்பு கூர்ந்தார், கர்த்தர் அன்பு கூர்ந்தார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும். ரெண்டாவது காரியம், ஃபியர் அண்ட் ரெவரன்ஸ் டு காட். தேவனுக்குரிய ஒரு பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அவரை கனப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். லூக்காவின் புஸ்தகம் 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நல்லா கவனிங்க, ஒருத்தவன் ஆண்டவருக்கு பயந்து காரியத்தை செய்கிறான், ஆண்டவருக்கு பயந்து அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு பயந்து காரியங்களை யோசித்து சிந்திச்சு ஒருத்தவன் செய்கிறான்னா தலைமுறை என்ன இருக்குமா, அது இருக்குமா. இதை இன்னும் அழகாக புரிஞ்சுன்னா 2 சாமுவேல் 6:9. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி. இந்த பயம் தாவீதோட வாழ்க்கையை மாத்துச்சு. இதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் பைபிள் எடுத்து ஆழமாக படிச்சிங்கன்னா வேதத்தை தாவீது எப்போ படிக்க ஆரம்பித்தார்னா இன்றைக்கி தான் படிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி தான் இந்த நாள் தாவீதோட வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், தாவீது மறக்க முடியாத ஒரு நாள் அந்த நாள். அது வரைக்கும் நான் ராஜா, எனக்கு எல்லாம் தெரியும், கூட என் கூட ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க என்னை பார்த்துப்பாங்க, அவங்க இது பண்ணிப்பாங்க, அவங்க எனக்காக எல்லாம் பண்ணுவாங்கன்னு அப்படி ஓடிக்கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷன் தான் தாவீது. ஊசாவை அடித்த பிறகு போய் பைபிளை திறக்கிறார், பைபிளை படிக்கிறார். உடன்படிக்கை பெட்டி அப்படி தூக்கக்கூடாதுன்ற காரியமே படித்து தான் என்ன பண்ணார், தெரிஞ்சு கொண்டார். நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த இடத்துல தான் தாவீது படிச்சிருப்பார். இப்படி ஒரு இலைப்பாறுதலான இடத்துக்குள்ளே வரும்போது தேவனுக்கு என்று ஒரு இடம் வாங்கணுன்ற விஷயத்தையும் தாவீது அப்போ தான் பைபிளை திறந்து என்ன படிப்பார், படிச்சிருப்பார். ஒரு ஊழியக்காரனுக்கும் தெரியும். இன்றைக்கி அநேக பேர் தன்னை ஊழியக்காரன்னு சொல்லிக்கிறாங்க. ஊழியக்காரங்களை வச்சு நம்ம பரலோக ராஜ்யமே போக முடியாது. அவனுக்கு தான் நம்மளை பூட்டி நிற்க வைக்கிற ஆளுங்களே யாரும் ஊழியக்காரங்க. இன்றைக்கி நான் எல்லாருமே சொல்கிறேன், இன்றைக்கி சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தா பயமாக இருக்குது. நானே கடைசி வரைக்கும் பரிசுத்தமாக வாழுவேனான்னு பயமாக இருக்குது. ஒரு கட்டம் போய் பாருங்கள், பரிசுத்தமாக வாழ்கிற ஊழியக்காரனை தலைக்காணி வச்சு அமைக்கி என்ன பண்ணிடுறானுங்க, சாவடிச்சிடறாங்க. எடுத்து நியூஸ் பாருங்கள், அசிஸ்டன்ட் பாஸ்டரை கண்டித்ததுனால தலைக்காணியை வச்சு அழுத்தி என்ன பண்ணிட்டாங்க, பாஸ்டரை கொண்டுட்டாங்க. இன்றைக்கி உண்மை உள்ளவர்கள்லாம் செத்து போயின்னு இருக்கிறாங்க. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் போது இப்படியும் ஜெபம் பண்ணுங்க, இப்படியும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா 2 பேரும் பாவம், கஷ்டமாக இருக்குது கேட்கும் போது சுச்சுவேஷன்லாம். 3வது காரியம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வழிகளை என்ன பண்ணுங்க, போதிங்க. ஏன்னா யோசுவா அழகாக சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். இந்த ஸ்டாண்டு பத்தாது. ஆனால் நம்ம இந்த ஸ்டாண்டுக்குள்ளேயே என்ன பண்ணுறதில்ல, வரதில்லை. என் அடிப்படை என் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் பிரசங்கம் எடுக்கும்போது எல்லாத்தையும் கலைச்சிட்டேன். என்னோட அடிப்படை எல்லாமே நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே என்ன பண்ணுவோம், செய்வோம். என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வசனம் 2000 ரூபாய்க்கு வாங்கி மாட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங். ஆனால் தாவீதை பற்றி படிக்கும்போது தான் புரிஞ்சுது, இன்னும் நானும் என் வீட்டாருமோ கர்த்தருடைய வேதத்தையும் சேர்த்து பயங்கரமாக என்ன பண்ணணும், நேசிக்கணும். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவர் அன்பு செலுத்துகிறோம், அது வேற கட்டம். ஆண்டவரை உண்மையாக நம்ம நேசிக்கிறோன்னா ஆண்டோட வேதத்தையும் என்ன பண்ணணும், நேசிக்கணும், அதையும் படிக்கணும், அதையும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், போதிக்கணும். இன்றைக்கி அநேக காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நம்ம என்ன பண்ணுறோம், மறந்துடுறோம். 4வது ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம், உலக பிரகமான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு சரிசமமாய் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கி சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறீங்க, இதை பற்றி நான் நிறையா பேசணும். ஆனால் ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 13:22 வசனம் சொல்லுது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஏதோ தாம் பெத்தெடுத்த பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்குறான்னு சொல்லலை, பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு அநேக பேரோடு பேசுகிற ரட்சிக்கப்பட்டவர்களோட மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்னா, இந்த மைண்ட் செட் இருந்தால் இது மிக கேவலமான ஒரு மைண்ட் செட்டு. தயவுசெய்து எடுத்துடுங்க. என் பிள்ளைக்கு நான் நல்ல படிப்பை கொடுத்தா போதும், அவன் வாழ்க்கை நல்லா ஆயிடுன்றீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு மடத்தனமான விசுவாசியாக நீங்கள் இருக்கவே முடியாது. இன்னைக்கு
குட் ரிச் டேட் அண்ட் புவர் டேட் என்கிற ஒரு காரியம் சோஷியல் மீடியாவில் சரி எல்லா இடத்துலையும் ஃபேமஸாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட சொசைட்டி எப்படி இருக்குன்னா, நம்ம பிள்ளைகளை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும், படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சிடணும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், வேலைக்கு போன நம்ம பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் தான் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நம்ம பட்ட கஷ்டங்கள் ஏராளம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளை வந்தவுடனே நம்ம பிள்ளைக்கு தங்குவதற்கு ஒரு சொந்தமான வீடு கூட இல்லை. ஏன்? நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோன்றத மிக கவனமாக கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். வேதம் சொல்லுது, பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறவன் அல்ல தகப்பன் தாய். இன்றைக்கி உங்கள் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறத பற்றி நான் பேசலை, உங்கள் பேர பிள்ளைக்கு நான் சேர்த்து வைக்கிறத பேசுகிறேன். இந்த சபைக்குள்ளே அமர்ந்துருக்கிறீங்க, ஏதோ என் பிள்ளையை நான் கடைசி வரைக்கும் நான் படிக்க வச்சு அப்படி விட்டுருவேன்னீங்கன்னா, ஆண்டோடைய வசனத்தின்படி ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்ணலாம், வாழலை. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், எந்த அளவுக்கு உங்கள் பிள்ளையை நீங்கள் நேசிக்கிறீங்க, படிக்க வைக்கிறீங்கன்றீங்களோ, அவனை எல்கேஜி சேர்க்கும் போதே அவனுக்கான சேவிங்ஸை சேர்த்து வைக்க என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொடுங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் என்னால் முடியாது பாஸ்டர், எனக்கே வருமானம் இல்லை பாஸ்டர், நானே கஷ்டப்படுறேன் பாஸ்டர். ஒரு 100 ரூபா மாதம் உங்கள் பிள்ளைக்கு என்ன பண்ணுங்கள், எடுத்து வைங்க. நம்மளோட லெவல் தெரியும், அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி 100 ரூபா 30 வருஷம் அதை என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ண தெரியாதுன்னா, நான் தனியாக இருக்கும்போது என்கிட்ட வாங்க, நான் சில காரியங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்லித்தரேன். எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, ஒரு பாஸ்டர் அதை பற்றி டீச் பண்ணுறாரு. 6 நாள் சபைக்கு கூப்பிட்டு சண்டே சர்வீஸ் இல்லாமல் மற்ற டைமில் அதை பற்றி டீச் பண்ணேன். நீங்களாம் அதை கற்றுக்கிட்டோன்னு எனக்கு என்ன பண்ணுது, ஆசையாக இருக்குது. நான் யார் கற்றுக்கணும்னு விரும்புகிறேன்னா, அந்த யசோதோ பிரதர்ஸ் இவங்க எல்லாம் பெரிய இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க இவங்க கற்றுக்கணும் நான் விரும்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்னத்தை சேர்த்து வைக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. பிள்ளைக்கு வெறும் படிப்பை மட்டும் கொடுக்குறோம். படிப்பை முடிச்சுட்டு நிற்கிறான், எம்டியாக நிற்கிறான். இன்ஜினியர் படித்தவனுக்கு வேலை இல்லை. இன்னும் இருக்குது. அதுவும் ஒரு பெண் பிள்ளையை பெற்றுட்டா அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு வரதட்சணை போடுறதே தகிட தான் போடுறோம் எல்லாருமே. அந்த வரதட்சணை போட்டு முடிச்சோன்னு நமக்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன்னா கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ரீ பிளான்ட் லைஃப்பை வாழணும். குழந்தை கர்ப்பத்தில் உருவாகும் போதே அந்த பிள்ளைக்கான காரியங்களை குறித்து யோசிக்கணும். யோசிப்பு பஞ்ச நாட்கள் 7 வருஷம் வரப்போகுதுன்னா அதை முன்னாடியே பிளான் போட்டு அந்த நாட்களை கடந்து செல்லும்படியாக காரியங்களை என்ன பண்ணுறான், யோசிக்கிறான். அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அவன் கூட தான் யார் இருக்கிறா, கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கி சபை நல்லா புரிஞ்சுக்குவோம். நீங்கள் மேபி இழந்துட்டு இருக்கலாம், இல்லை காரியங்களை தாண்டிட்டு இருக்கலாம். ஆனால் நான் இந்த சபையில் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஏன் டைத் அந்த தசம்பாகன்ற காரியமே ஆண்டவர் ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார்னா, அதை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ, எப்படி கடவுளுக்குன்னு எடுத்து வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த பழக்கமே சேவிங்ஸ் என்கிற இடத்துக்குள்ளே உங்களை என்ன பண்ணும், கொண்டு வரும். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்கள், அடுத்த தலைமுறையாக இருக்கிற நீங்கள், உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுங்கள் பற்றி யோசிங்க. எல்கேஜி எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் போது ஐயோ ஃபீஸ் கட்டணும் தயவுசெய்து யோசிக்காதீங்க. ஏன்னா நான் அந்த மடத்தனத்தை நான் பண்ணேன். அதனால் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன், 3 வருஷம் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு அநேகர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே நான் போகல. மற்ற எல்லா காரியத்தையும் பண்ணேன். டக்குன்னு போய் ஒரு ஃபீஸை கட்டும் போது தான் அந்த பெயின் என்னன்னு தெரிஞ்சு. நான் ஒரு 3 வருஷம் அதை கரெக்டாக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணியிருந்தேன்னா அவளை லைனாக நான் பண்ணியிருப்பேன், அழகாக நான் பண்ணியிருப்பேன், ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிருப்பேன். நம்ம எப்படின்னா எந்த வருஷம் நமக்கு தேவையோ அன்றைக்கி தான் முட்டி போட்டு ஆண்டுக்கிட்ட ஆண்டவரே நமக்கு. ஆனால் தெரியாது, நம்ம புள்ள அப்படியே கை குஞ்சாவே என்ன பண்ண இருக்குன்னு நினச்சிடும். நமக்கு நல்லா தெரியும், நம்ம பிள்ளை வளர போது, காலேஜ் போக போது, ஸ்கூல் போக போது, திருமணம் பண்ண போது எல்லாமே தெரியும். ஆனால் எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் அந்த மொமெண்டமில் போய் நின்று ஆண்டவர் என்னை கைவிட்டார் பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை பாஸ்டர். இந்த காலையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறேன். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இந்த காரியத்தை நீங்கள் இப்பயும் அசட்டப் பண்ணீங்கன்னா, போன வருஷம் டிசம்பர் மாதம் 4th வீக் அப்போ இந்த காரியத்தை குறித்து நான் பேசுகிறேன். திருப்பியும் சொல்கிறேன், இம்மட்டுமா நீங்கள் ஜீரோன்னீங்கன்னா 0 தான். ஒரு பாஸ்டர் இதை குறித்து பிரசங்கம் பண்ண அவர் என்கிட்ட சாட்சியாக சொன்னார். அவர் சொன்னார் 30 வருஷம் கழிச்சு அந்த சர்ச்சுக்கு திரும்பி போகும்போது 1000 பேர் இந்த சபையில் ஒரே ஒரு பையன் அவர்கிட்ட வந்து எத்தனையோ லட்சம் கொடுத்தானா. இதுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்பா எனக்கு கொடுக்குறேன், உன் பாஸ்ட்டு கொடுங்க. இல்லை, நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக வாலிப பையனாக இருக்கும் போது எப்படி சேர்த்து வைக்கணுன்ற காரியத்தை நீங்கள் பிரசங்கத்தில் பண்ணீங்க. நான் அன்னிலேருந்து சேர்த்து வச்சுட்டு வரேன். என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்கள் எப்போ எங்கள் சபைக்கு திருப்பி வருவீங்க, நான் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் அப்படியே உடஞ்சிட்டாராம். அவர் சொல்கிறார், அவர் சாட்சியில், என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் அவர் சாவ போகிறேன் அந்த அளவுக்கு அந்த பாஸ்டரோட வயசு. இவ்வளோ பெரிய காணிக்கை என் கையில் நான் பண்ணவில்லை, வாங்கினதே இல்லை. ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம். நான் 1000 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணேன், ஒரே ஒரு பையன் தான் என்ன பண்ணால் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சான்றத அவர் சொல்லும் போது எனக்கு இந்த சபையில் நான் பேசுவோம் 10 பேர் தான் இருக்கிறாங்க. என்னைக்காச்சும் ஜாக்கப் பிரதராக, ரோஷன் பிரதராக ஒரு 30 வருஷம் வந்து பாஸ்டர் உங்களால் நான் 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறேன், 2 கோடி ரூபாய் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு சந்தோஷம். நான் காசு கேட்க மாட்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமை போடுதா இருக்கிறவங்களை கண்களையும் போது. பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த காலை வேளையில் அப்பா எங்களை முழுவதுமாக என்னுடைய கரங்களில் தாழ்த்துக்கிறோம்.
உம்மை உண்மையாய் நேசிக்க அப்பா எங்கள் தலைமுறைகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.